இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஜுக்வெஸ்ட். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா நம்ம கோர்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட என்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டிங், இதை பற்றிலாம் இவங்க இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸை இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நம்மளுடைய தனித்துவமான ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பயனடைங்க. இது அவங்க தான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். உயர்ந்த குணத்தையும் சிறுமை குணத்தையும் உரசிக் கண்டு அறிவதற்கு ஏற்றல கட்டளைகள் அவரவர் செய்யும் செயல்களே. ஒருவரோட பெருமையையும் அவரோட சிறுமையையும் அவங்கவங்க குணங்களை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். இதை பற்றி ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் சேது அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவங்க அப்பா பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரர். அப்போது அவனுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்த பிறகும் அவங்க அப்பா, நமக்கு இவ்வளவு நிலம் இருக்குது, இதில் நீ படித்து தான் நம்ம எதையும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் இந்த வேலையை நீ பாரு, இதுவே பல 1000 தலைமுறைகளுக்கு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த பையன் தன்னோட படிப்பு ஆர்வத்தை விட்டுட்டு தன்னோட அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன குழந்தையாக இருந்த பிறகும் தன்னோட வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி நின்னாங்க. அன்னைக்கு அந்த ஸ்கூலில் நடத்தின பாடம் தான் இந்த பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் அப்படின்னு. அப்போது அந்த ஆசிரியர் விளக்கி சொன்னாங்க, ஒருவனுடைய பெருமையும் அவனோட சிறுமையும் அவனது செயல்பாடுகளினாலேயே அவனது குணத்தினாலேயே அறியப்படுகிறது அப்படின்னு. நம்ம நல்ல குணங்களையும் நல்ல விஷயங்களையும் வச்சிருக்கும்போது நாம் பெருமை அடைகிறோம். பிறர் மீது பொறாமை, கோபம், இந்த மாதிரி சிறுமையான குணங்களை கொள்ளும்போது அது நம்மளை சரிய வைக்கிறது. அதுக்கான அந்த கட்டளைகள், அந்த இதை நிறுவனம் பண்ணுறதே நம்மளோட மனதும் நம்மளோட கர்மங்களும் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனே அந்த மகனோட மனசில் ஒரு அழகான பசுமரத்தாணி போல் பதிஞ்சிடுச்சு. உடனே நாம் கண்டிப்பாக இந்த ஊரில் பெருமையாக நிற்கணும், அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு யோசித்து அவங்க திருப்பி படிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு டாக்டர் ஆயிட்டாங்க, MBBS. அவங்க கஷ்டப்பட்டு படித்து MBBS ஆகி அது ஒரு சிறிய கிராமம் இல்லையா, படிப்பறிவே அதிகமாக இல்லாத கிராமம். அவங்க தான் MBBS. அந்த ஊரில் கவர்மெண்ட்டுக்கு இவங்க தன்னோட நிலத்தை கொடுத்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் கெஸ்ட்டாக இவங்க வராங்க. அப்போது அந்த கிராமமே அவங்கள பாராட்டுச்சு. அப்போது அன்னைக்கு அந்த மேடையில் அவங்க இதே திருக்குறளை திருப்பி சொன்னாங்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் அப்படின்னு. நான் இன்னைக்கு இந்த இடத்துல வரதுக்கு காரணமே எனக்கு அன்னைக்கு கிடைச்ச இந்த குறள் தான். இன்றைக்கி இந்த ஊருக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு வரதுக்கு, மருத்துவமனையை கொண்டு வரதுக்கும் இந்த குறள் தான் காரணம் அப்படின்னு அன்னைக்கு தலை நிமிர்ந்து சொன்னாங்க. அப்போ மக்கள் எல்லாம் பேசினாங்க, உண்மைதான், அவனோட அந்த பெருமைக்கு அவனது குணம்தான் காரணம், இப்படி ஒரு மகராசை நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு ரொம்பவே பாராட்டி மனசார வாழ்த்துனாங்க அவரை.
இந்த கதையை இன்றைக்கி இந்த திருக்குறளுக்கு கூட அழகாக ஆப்டாச்சு. அதனால் உங்களுக்கு சொல்லலான்னு தோணுச்சு. இவ்வளவு நேரம் எடுத்து நம்மளோட இந்த கதையை கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கோ இல்லை இனிமேயோ ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல அழகான கதையோடையோ கவிதையோடையோ இல்லை எனக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன்.